السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 32. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 32வது நாள் பாடத்துல நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்துல உண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இதுவரையிலும் பொறுமை என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த 32வது பாடத்துல இருந்து உண்மை என்ற தலைப்பின் கீழே அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 32வது பாடத்துல நாம் உண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸை பற்றி பார்க்க போகிறோம் என்பதை நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அப்போ இந்த உண்மை என்ற தலைப்பின் கீழே தான் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் பேசப்படக்கூடியதாக இருக்கு. இந்த பாடத்தினுடைய ஒரு ஹுலாசா என்னன்னு சொன்னா, முதலாவதாக இந்த உண்மை என்ற தலைப்பின் கீழ் சம்மந்தப்படக்கூடிய சில ஆயத்துக்களை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அந்த ஆயத்துக்களை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை நாம் முதலாவதாக பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடத்தில் 2 ஹதீஸுகளை பற்றியும் பேசுவார்கள். அந்த 2 ஹதீஸும் உண்மை என்ற தலைப்பின் கீழேயும் அந்த உண்மையை பற்றிய சிறப்பு குறித்தான விஷயங்களை பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாக அந்த 2 ஹதீஸும் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சில ஆயத்துக்களும் 2 ஹதீஸுகளுமாக இருக்கின்றது. இப்போ கிதாபை பாருங்க. அப்போ இதுவரையிலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாபு சபுர் பொறுமையை குறித்தான அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை அந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபு சிதுக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். உண்மையை குறித்தான பாடம். அப்போ உண்மைன்னு சொன்னா உண்மை பேசுவது என்பது நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ உண்மையை சொல்வதனுடைய சிறப்பு எக்கச்சக்கமாக இருக்கு. அப்போ ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் உண்மையை மாத்திரம்தான் பேசணும். உண்மையை பேசக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த உண்மையை குறித்தான எக்கச்சக்கமான ஆயத்துக்களை குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி இருக்கிறான். இந்த உண்மையை குறித்தான எக்கச்சக்கமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அதுல இருந்து இந்த உண்மையை குறித்தான இந்த பாடத்துல ஒரு 3 ஆயத்துக்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன அந்த 3 ஆயத்துக்களை பற்றி இங்க சொல்றாங்க. அது அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை குறித்தான இந்த பாடத்துல என்னென்ன ஹதீஸுகளை எல்லாம் பேசுறாங்க. இப்ப எக்கச்சக்கமான ஹதீஸ இந்த உண்மை என்ற பாடத்துல நமக்கு சொல்லித்தராங்க.
அப்போ இந்த ரியாது சாலிஹீன் என்ற இந்த கிதாபுல அந்த ஒரு 6 ஹதீசுகள் மாத்திரம் இந்த உண்மை என்ற பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீசுகளை நாம இப்ப படிக்க இருக்கின்றோம். சரிங்களா? அப்போ இந்த உண்மை என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக திகழ்கிறது. உண்மையாளர்களோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கச் சொல்கிறான். உண்மையாளர்கள் தான் வெற்றியாளர்கள். உண்மையாக இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதாக எக்கச்சக்கமான சிறப்புகளை இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு முதலாவதாக சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம். இப்ப வாங்க, 4வது பாடம் பாபு சிதுக். அப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல இந்த உண்மையை குறித்தான பாடம் என்பது 4வது பாடமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. சரிங்களா? கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்தவனான அந்த அல்லாஹு தஆலா சொன்னான், யா ஐயுஹல்லதீன, அத்தகையவர்களே, ஆமனு, எப்படிப்பட்டவர்கள்? ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வகூனு, இன்னும் நீங்கள் ஆகுங்கள், மஅஸ் ஸாதிகீன, உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ முஃமின்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. அப்போ நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பொய்யை பேசாதீர்கள். அல்லாஹ்வினோடு பயபக்தியோடு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். நீங்கள் பொய்யை எந்த விதத்திலும் பேசிவிடாதீர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல குறிப்பிடுறான். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்கள் உண்மையாளர்களோடே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான். இந்த 2 அர்த்தம் வழங்கலாம். உண்மையாளர்களோடே இருந்து கொள்ளலாம்னா சொன்னா, இந்த உலகத்துல யாரெல்லாம் உண்மை பேசுறாங்களோ, உண்மையாளர்களாக இருக்கிறாங்களோ, அவர்களுடைய சகவாசத்தை நம்ம பெருக்கிக் கொள்ளணும். அப்ப அவங்களோட நம்ம ஒன்றி வாழணும். பொய் பேசுபவர்களோடு சேர்ந்தா பொய் பேசும் ஒரு தன்மை நம்மளை அடைந்து விடும். இப்போ உண்மையை பேசக்கூடியவர்களோட சேர்ந்தாதான் உண்மையை பேச வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம், ஒரு பழக்கம் நமக்கு ஏற்படும். அதன் காரணமாக இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணமா வைக்கலாம். 2வது ஒரு விஷயத்தை சொல்ல போனா, வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னா, நீங்கள் உண்மையாளர்களாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதன் மூலமாக, நீங்கள் உண்மையை பேசுவதன் மூலமாக, உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள் யாரு? நபிமார்கள், உண்மையாளர்கள், அவுலியாக்கள், இவர்கள் எல்லாருமே உண்மையாளர்கள் தானே. அந்த உண்மையாளர்களோடு நீங்கள் சேரக்கூடும், அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா ஒரு உள்ளடக்கிய அர்த்தத்தோடு இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ உண்மையை எந்த ஒரு காலத்திலும் நாம் பேச வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நம்முடைய மனதில் நாம் பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? அத்தௌபத்து, சூரத்து தௌபாவுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. 119 119வது ஆயத்தாக சூரத்து தௌபாவுல இந்த ஆயத்தினை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். வகால தஆலா, இன்னும் உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா சொன்னான், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள் என்பதாக சொல்றான். இப்ப இந்த ஆயத்துல இது ஒரு நீண்ட ஆயத்து. வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல்காஷிஈன வல்காஷியாத்தின்னு இப்படி ஒவ்வொரு ஆட்களாக அல்லாஹ் குறிப்பிட்டு கொண்டே வருவான். அப்ப இந்த ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் அல்லாஹ்விற்கான ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றான். இவர்களுக்கு நல்ல ஒரு கூலி இருக்கின்றது, காத்து கொண்டு இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தினுடைய இறுதியில சொல்லுவான். அப்போ உண்மை பேசக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த கூலியை வழங்குறான். அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கியாமத் நாள்ல சுவனத்தில் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக
நமக்கு பதிவு செய்து தருகிறான். அப்போ இதுவும் உண்மை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முக்கியம், உண்மை எந்த ஒரு பலாபலனை நமக்கு அடைந்து தரும், உண்மையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆயத்து அஹஸாப் அஹஸாப் சூரத்துல் அஹஸாப்ல 35வது ஆயத்தாக இந்த ஒரு ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வகால தஆலா, இன்னும் உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ 3வது ஆயத்தையும் பதிவு செய்யறாங்க. ஃபலவ் ஸதகுல்லாஹ லகான கைரல் லஹும். ஃபலவ் ஸதகுல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையை பேசினால், உண்மையாக நடந்து கொண்டால், லகான கைரல் லஹும், அதுவே அவர்களுக்கு ஆகும், திட்டமாக அதுவே ஆகும், அவர்களுக்கு நலவாக அதுவே ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ்விடத்தில் உண்மையை பேசுவது என்பது, அல்லாஹ்விடத்தில் உண்மையை பேசக்கூடியவர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு அதுவே ஹைராக, அதுவே நன்மையாக நலவாக அமையக்கூடியதாக இருக்கும். அதுதான் அவர்களுக்கு சிறந்தது. அவர்கள் பொய் பேசுவது என்பது சிறந்தது கிடையாது. அப்போ உண்மையை பேசுவது என்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செய்து தருகிறான். முஹம்மது சூரத்து முஹம்மதுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 21வது ஆயத்தாக இந்த ஒரு ஆயத்து நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப பாருங்க, ஹதீஸ நம்ம பார்ப்போம். வ அம்மல் அஹாதீசு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் ஹதீஸுகள் ஆகிறது. அப்போ அந்த நம்ம மேல சொல்லப்பட்ட மாதிரி இந்த உண்மை என்ற பாடத்திற்கு கீழே ஒரு 6 ஹதீஸுகளை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த 6 ஹதீஸுகளை பற்றி தான் நம்ம படிக்க இருக்கிறோம். இப்ப பாருங்க, முதலாவது ஹதீஸான 54வது ஹதீஸு பல் அவ்வளு முதலாவதாகிறது. அந்த 6ல முதலாவதாகிறது. அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம், ஒரு ஹுலாசா என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடியது. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, உண்மை என்பது அது நன்மையின் பக்கம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப உண்மை பேசினா அது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். நன்மை என்பது சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் இந்த உண்மையை குறித்தான, இந்த உண்மை பேசும் நபருக்கான சிறப்பை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஒரு மனிதன் உண்மையை பேசுகிறான் என்பதாக சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவன் உண்மையாளன் என்ற ஒரு பட்டத்தை அவன் பெறுகிறான். அல்லாஹ்விடத்தில் அவன் உண்மையாளன் என்பதாக அல்லாஹு தஆலாவால் எழுதப்படுகிறான் என்பதாக அந்த விஷயத்தையும் சொல்லித்தராங்க. அப்போ முதலாவதாக உண்மையை பேசக்கூடிய அந்த நபருக்கான சிறப்பையும் உண்மைக்கான சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. 2வது ஒரு விஷயமாக பொய் பேசுவதன் மூலமாக அது எதை அடைந்து தரும், அது எதை பெற்று தரக்கூடியதாக இருக்கும், அந்த பொய் என்பது, அந்த பொய் பேசக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்லித்தராங்க பாருங்க. அப்போ இந்த உலகத்துல பொய் பேசுவது என்பது அது பாவத்தின் பக்கம் அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பாவத்தின் பக்கம் அது அடையக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. இன்னும் நிச்சயமாக பாவம் என்பது அது நரகத்தின் பக்கம் போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப பாவம் என்றாலே அதனுடைய போகும் இடம் எது? நரகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிச்சயமாக ஒரு மனிதன் அவன் பொய்யை கூறுகிறான் என்று சொன்னால், பொய் பேசிக்கொண்டே இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அவன் ஒரு பொய்யன் என்பதாக எழுதி வைக்கப்படுவான். அப்போ அல்லாஹ் எழுதுவான் அவனை, இவன் ஒரு கத்தாப், இவன் ஒரு பொய்யன் என்பதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப வாங்க நம்ம வாசிப்போம். 54வது ஹதீஸு பல் அவ்வளு முதலாவதாகிறது. என்ன முதலாவது? அந்த இந்த பாபு சிதுக் உண்மை என்ற பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த 6 ஹதீஸுகள்ல முதலாவது,
அன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா என்பவரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அப்ப உங்க பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்பதாகும். ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவர்களை அப்போ அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸித்க, நிச்சயமாக உண்மை என்பது, உண்மை பேசுவது என்பது, யஹ்தி இலல் பிர்ரி, அது நன்மையின் பக்கம் வழி சேரக்கூடியதாக இருக்கும், நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒயின்னல் பிர்ர, இன்னும் நிச்சயமாக நன்மையாகிறது, நலவாகிறது, யஹ்தி இலல் ஜன்னதி, சுவனத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது, அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. இன்ன ரஜுல, இன்னும் நிச்சயமாக ஒரு மனிதன், லயஸ்துகு, அவன் உண்மையை பேசுகிறான், நிச்சயமாக அவன் உண்மையை கூறுறான். ஹத்தா, இறுதியில், யுக்தப இன்தல்லாஹி சித்தீகன், அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்பதாக எழுதப்படும். அப்போ அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்பதாக பதிவு செய்யப்படும் என்பதாக சொல்றாங்க. வைன்னல் கதிப, இன்னும் நிச்சயமாக பொய் என்பது, பொய் பேசுவது என்பது, யஹ்தி இலல் ஃபுஜூரி, அது பாவத்தின் பக்கம் அது வழி சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. வைன்னல் ஃபுஜூர, இன்னும் நிச்சயமாக பாவம் ஆகிறது, யஹ்தி இலன் நாரி, அது நரகத்தின் பக்கம் வழி சேர்க்கக்கூடியதாக, வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. இன்ன ரஜுல, இன்னும் நிச்சயமாக ஒரு மனிதன், லேக்திபு, அவன் திட்டமாக அவன் பொய்யை பேசுகிறான், பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹத்தா, இறுதியில், யுக்தப இன்தல்லாஹி கذாபன், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொய்யன் என்பதாக எழுதப்படும். இப்போ அல்லாஹ்விடத்துல இவன் ஒரு பொய்யன் என்பதாக பதிவு செய்யப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் இந்த ஹதீஸானது இந்த பாபு சிதுக்கு, உண்மை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு தெரியும் இந்த இடத்துல உண்மை பேசுவது நன்மையின் பக்கம் சேர்க்கும், நன்மை என்பது சுவனத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ உண்மையோட பேசுறான்னு சொன்னா அவன் அல்லாஹ்விடத்தில் சித்தீக், ஒரு உண்மையாள் என்பதாக பதிவு செய்யப்படுறான். அப்படியே இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்களா இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு சிதுக், உண்மை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி, உண்மையை பேசுங்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதுதான் இந்த 54வது ஹதீஸினுடைய மொத்த கருத்தும். அடுத்தபடியாக 55வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹஸன் இப்னு அலி இப்னு அபி த்வாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்போ அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை, ஒரு வாக்கியத்தை அவர்களை மனனம் செஞ்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த விஷயம் நல்லா இருக்கிற, இந்த விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கிறதே என்பதாக தன்னுடைய மனதில் அதை பதிவு செய்தார்கள், அதை மனனம் செய்து கொண்டார்கள். அப்ப அந்த மனனம் செய்த அந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உனக்கு சந்தேகம் அளிக்கக்கூடிய ஒன்றை நீ விட்டுவிடு, உனக்கு சந்தேகம் அளிக்கக்கூடிய ஒன்றை நீ விட்டுவிடு,
அது எத்தகையது? உனக்கு சந்தேகம் ஏற்படாத ஒன்றின் பக்கம் அது உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை நீ விட்டுடுப்பா என்பதாக செலவாளன் சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க, உண்மை பேசுவது என்பது அது நிம்மதியாக இருக்கின்றது. அது நிம்மதியை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். பொய் பேசுறது சந்தேகத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கும். இப்ப என்ன சொல்ல வராங்க? அப்போ உனக்கு சந்தேகத்தை ஒரு விஷயம் உண்டாக்குதுன்னு சொன்னா அது ஒரு பொய். உனக்கு இந்த விஷயம் நடந்துச்சா நடக்கலையானே தெரியல. ஆனா ஏதோ ஒரு சந்தேகத்துல அந்த விஷயத்தை நீ சொன்னன்னு சொன்னா அது ஒரு பொய்யாக கருதப்படும். அப்போ உனக்கு உறுதியான ஒரு விஷயத்தை நீ சொல்லும் பொழுதுதான் அது உண்மை என்று சொல்லும். இப்போ இங்க ஒருத்தவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான் அப்படி என்பதை நீ உறுதியாக நீ கண்டால் மாத்திரமே, உறுதியாக நீ பார்த்த அவன் செஞ்சான் என்பது உனக்கு உறுதின்னு சொன்னா மட்டும்தான் நீ உண்மையை பேச வேண்டும். அப்போ உனக்கு சந்தேகம் அளிக்கக்கூடிய ஒன்றை நீ பேசாதே, நீ அதை விட்டு விடு, நீ உண்மையை மட்டும் பேசு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தராங்க. அந்த விஷயத்த யாரு? ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனப்பாடம் செய்ததாக சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க 55வது ஹதீஸ இப்ப நம்ம வாசிப்போம். அஸ்ஸானி 2வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த சிதுக் என்ற பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய 6 ஹதீஸுகளில இந்த ஹதீஸானது 2வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. பாருங்க. அன் அபி முஹம்மதின் அல் ஹசன். அப்போ அபி முஹம்மது என்பவருடைய தந்தையான அல் ஹசன் இப்னு அலி இப்னு அபி த்வாலிப் ரதியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அபு த்வாலிப் என்பவருடைய மகனான அலி ரதியல்லான் அவர்கள், அலி ரதியல்லான் அவருடைய மகனான ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ஹசன் ரதியல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. சரிங்களா? அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது, இன்னொன்று அவர்களுடைய தந்தையான அலி ரதியல்லாஹு அன்ஹு கர்ரமல்லாஹு வஜஹு அவர்களை பார்த்து இந்த லமீரானது போகக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? கால ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நான் மனனம் செய்து கொண்டேன். நான் மனனம் செஞ்சேன். என்ன விஷயம்? தஅமா யரீபுக, உனக்கு சந்தேகம் ஏற்படுத்தும் ஒன்றை நீ விட்டுவிடு. இலா மாலா எரீபுக்க, உனக்கு சந்தேகம் ஏற்படுத்தாத ஒன்றின் பக்கம் நீ சேர்ந்து விடு, நீ திரும்பி விடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வாக்கியத்தை நான் மனனம் செஞ்சேன்னு சொல்றாங்க. இன்ன சுதக, எனவே உண்மையாகிறது, நிச்சயமாக உண்மையாகிறது, உண்மை பேசுவதாகிறது. துமஅனீனத்துன், நிம்மதியாக இருக்கின்றது, அது நிம்மதியை பெற்று தரக்கூடியதாக இருக்கு என்பதாக சொல்றாங்க. வல் கதிப, இன்னும் பொய் பேசுவது என்பதாகிறது. ரீபத்துன், அது சந்தேகத்தை உண்டாக்கக்கூடியதாக, அது சந்தேகமாக இருக்கின்றது என்பதாக இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தராங்க. ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்தார்கள். வகால, இன்னும் சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸை ஹதீஸ் ஸஹீஹ், ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸுக்கு அவர்கள் சான்று வழங்குகிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. கவுலுஹு எரீபுக்க, எரீபுக்க என்ற கவுலாகிறது. அந்த எரீபுக்கன்னு சொன்னாங்களா இல்லையா, அதனுடைய அந்த வார்த்தையாகிறது ஹுவ, அதுவாகிறது. பிஃபத்ஹில் யாஇ வ லம்மிஹா, யாவிற்கு ஃபதஹை வைத்தும் சொல்லலாம், ஃபதஹை கொண்டும், வலம்மிஹா இன்னும் அந்த யாவிற்கு லம்மை கொண்டும் சொல்லலாம். எரீபுக்கன்னு சொல்லலாம், யுரீபுக்க அப்படியும் சொல்லலாம் என்பதாக சொல்றாங்க. வ மஅனாஹு, இன்னும் அதனுடைய மஅனா ஆகிறது உத்துருக், நீ விட்டுவிடு. மா தஷுக்கு ஃபீ ஹல்லிஹி, உனக்கு சந்தேகம் அளிக்கும் ஒன்றை நீ விட்டுவிடு. ஃபீ ஹல்லிஹி, அது ஹலாலாக உள்ளது என்பதில் உனக்கு சந்தேகம் அளிக்கும் ஒன்றை நீ விட்டுவிடு என்பதாக அது அர்த்தம். வஅதில்,
இன்னும் நீ திரும்பிவிடு, இலா மா தஷுக்கு ஃபீஹி, எந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் ஏற்படாதோ அந்த ஒன்றின் பக்கம் நீ திரும்பிவிடு என்பதாகவும் இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது பாபு சிதுக்கு, உண்மை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா? இப்ப இன்ன சிதக்கத்து மஅனீனத்துன், உண்மை என்பது நிம்மதியை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அது உண்மையினுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. அதன் காரணமாக தான் அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு சிதுக் என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி உண்மை நிம்மதி தரும் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் உண்மையை குறித்தான இந்த சில ஆயத்துக்களை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த 54வது ஹதீஸையும் இந்த 55வது ஹதீஸையும் நாம் பார்த்து நிறைவு செய்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 56வது ஹதீஸை நம்ம வாசிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.